கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நாம் உயிரோடு இருக்கவும், விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரரை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆத்தும ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் இப்போ பார்க்க போகிற ஒரு பாடத்தினுடைய ஒரு தலைப்பு ஒரு தீர்க்க தரிசன பாடம். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசின பாடம் தான். பட் இப்போ நம்ம இந்த கடைசி காலத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அது காட்டுகிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அநேக சகோதர சகோதரிகளுக்கு சில தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சம் கருகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கருகலான பகுதியை மட்டும் கொஞ்சம் தேவனிடத்தில் ஏதாவது ஒரு ஞானத்தை கேட்டு அதை வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, சகரியா கண்ட முதல் தரிசனம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் இன்றைய தினத்தில் சிந்திக்கலாம். சகரியா தீர்க்கதரிசி அந்த தரிசன புஸ்தகம் இல்லையா, அதில் நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே சகரியா கண்ட 4 ரதங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்புறம் மேஜராக சப்ஜெக்ட் பார்க்கும்போது அடுத்தது 3ஆம் உலக யுத்தம், சகரியா 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல எல்லாம் 3ஆம் உலக யுத்தத்தை குறித்து அதனுடைய முடிவை குறிச்செல்லாம் பார்த்துருக்குறோம். அப்புறம் அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா, அவரை குறித்து அந்த ஒரு தீர்க்க தரிசன பாகத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் 2 ஒலிவ மரங்கள் குத்து விளக்கு, அந்த ஒரு பாடம் பார்த்துருக்கோம். இதெல்லாமே தீர்க்க தரிசனங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வரும் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் தரிசனம். அது எப்படி ஆரம்பிக்குது என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது, தரியு ஆண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதம் இத்தோவின் மகனாகிய பிரகையாவின் குமாரனாகிய சகரியாவுக்குண்டான கர்த்தருடைய வார்த்தை. இப்போது நம்ம எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுதும் தீர்க்க தரிசனத்துடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும்னு பலமுறை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த அடிப்படையில் இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் கானான் தேசத்தில் கொண்டு போய் அவர்களை செட்டில் பண்ணி விடும்போது 12 கோத்திரம் ஒட்டுமொத்தமாக இருந்தார்கள். அப்புறம் ராஜாக்களை கொடுத்தார். அப்புறம் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் வந்தார். எல்லாம் படிச்சிருக்கணும். அதில் ஒரு முக்கியமான பார்ட்டு, அவர்களுக்கு முதல் நியாயாதிபதிகளை கொடுக்குறார். அப்புறம் ராஜாக்கள் வேணும்னு கேட்கும்போது முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது சாலமோன். சாலமோன் ராஜா இருக்கிற வரைக்கும் 12 கோத்திரமும் ஒன்றா வச்சு அரசாண்டார் இல்லையா. அதுக்கப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் அந்த கோத்திரம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. அது நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால அது ரொம்ப அதிகமாக அதை சொல்ல ஆசைப்படலை. அதனால் கொஞ்சம் கவனிக்கலாம். அப்போது யூதா பெஞ்சமின் கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் பிரிஞ்சுட்டாங்க. யூதா பெஞ்சமின் கோத்திரத்துக்கு யூதா ராஜ்யம் என்று பெயர், 10 கோத்திரத்துக்கு இஸ்ரேல் ராஜ்யம் என்று பெயர். யூதா கோத்திரத்துக்கு தலைநகர் ஜெருசலேம், 10 கோத்திரத்துக்கு தலைநகர் சமாரியா. அப்போது ரொம்ப நாளைக்கு முன்பாகவே அங்கே அசிரிய நாட்டு ராஜாக்கள் படையெடுத்து இந்த 10 கோத்திரத்தை அவர்களுடைய கோத்திரத்தோடு போய் இணைச்சிட்டாங்க. மிச்சம் 2 கோத்திரம் இருந்தது. அந்த 2 கோத்திரம் கொஞ்சம் நல்லா இருந்தது. கடைசியாக அந்த யூதா கோத்திரத்தில் கடைசியாக வந்த செதேக்கியா ராஜா, அந்த இஸ்ரேலில் நமக்கு தெரியும், ராஜாவுடைய காலத்தில் அங்கே பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் 3 முறை படையெடுத்து இந்த ஜனங்கள் எல்லாம் அவனுடைய தேசத்துக்கு கொண்டு போனால் தேவாலய பாத்திரங்கள் கொண்டு போகப்பட்டது. அங்கே தேவாலயம் அடித்து நொறுக்கப்பட்டு எல்லா காரியங்களுமே அங்கே போயிடுச்சு. நமக்கு தெரியும் 70 வருஷ சிறையிருப்பு. அதெல்லாம் நமக்கு பைபிளில் ரொம்ப கிளியராக இருக்கு இல்லையா. 70 வருஷ சிறையிருப்பு முடியும் போது அங்கே பாபிலோன் கவர்மெண்ட் முடிஞ்சு மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் அங்கே சார்ஜ் எடுக்கிறாங்க. அதில் நமக்கு தெரியும் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கிறோம் இல்லையா. மேதியர்களுடைய தலைவன் ராஜா தரியு, பெர்ஷியருடைய தலைவன் ராஜா கோரேஸ். அவர்கள் போர் அந்த ஆட்சியை பிடிச்சாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்.
கவனிக்கிறீங்களா? இந்த டைம் தான் இங்கே தரிசனம். இப்போ இதில் என்ன முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த பெர்ஷியாவில் ராஜாவாக இருக்கிற கோரேஸ் தனக்கு ஜெருசலேம் பகுதி முழுவதும் கிடைச்ச உடனே அவர் தன்னுடைய கவனத்திற்குட்பட்ட ஆளுகைக்குட்பட்ட அந்த யூதேயா மாகாணத்தினுடைய கவர்னராக ஜெருபாபேலை நியமித்து ஒரு சில இஸ்ரேல் ஜனங்களை, தேவனுக்கு பிரியமான பக்தியுள்ள இஸ்ரேல் ஜனங்களை திரும்பவும் அனுப்பிச்சு, நீங்கள் உங்கள் சொந்த தேசத்துக்கு போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்களும் ஆலயத்தை கட்ட போனாங்க. ஆலயத்தை கட்டும்போது அங்கே நிறைய தடைகள் வந்தது. அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம். தானியேல் 21 நாட்கள் சப்ஜெக்ட்லாம் கூட சில பாடங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போது அந்த தடை வரும்போது அந்த ஜனங்கள்லாம் சோர்ந்து போகிறாங்க. சோர்ந்து போகும்போது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகள் தான் இந்த சகரியா, ஆகாய், எஸ்ரா புஸ்தகத்தில் அது வரும். 1ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப கோரேஸ் ராஜா எப்படி அந்த பனிமுட்டுகளெல்லாம் திருப்பி எடுத்து கொடுத்து நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த ஒரு காலப்பகுதி கவனிக்கலாம். அப்போ அவர்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சகரி எல்லாம் போகிறாங்க. அப்படி போய் அவர்கள் என்கரேஜ் பண்ணும்போது அவர்கள் கண்ட தரிசனம் தான் இப்போ நம்ம பார்க்குறது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு ஒரு வரலாறு. இப்போ இதை நமக்கு தேவன் நமக்கு பலமுறை சொல்லிட்டார் இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்ததெல்லாம் நிழல், இப்போ நமக்கு பொருள். இங்கேயும் ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. இங்கேயும் ஆலயம் கட்டுறதுக்கு நிறைய தடைகள் வருது. நீங்களே அந்த ஆலயம். அப்போ அந்த தடை வரும்போது அன்றைக்கு அவர்களுக்கு சகரியா தீர்க்கதரிசிகள் போனாங்க. இப்போவும் நமக்கு நம்முடைய ஆலயம் தேவனுக்கு பிரியமான ஆலயமாக கட்டுவதற்கு நிறைய தடைகள் இருக்கும்போது இப்போவும் தேவன் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நமக்கு முன்பாக கொண்டு வைக்கிறார். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பாருங்கள். தேவன் எவ்வளோ ஒரு ஞானமாக அவர்களுக்கும் பொருந்துகிற மாதிரி, சரித்திரம் அவர்களுக்கு பொருந்தும், சத்தியம் நமக்கு பொருந்தும். அந்த அடிப்படையில் இப்போ பாருங்கள், தரியு ஆண்ட 2ஆம் வருஷம். இப்போ சகரியாவுக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுது. அதில் சகரியா 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பாருங்கள். தரியு ஆண்ட 2ஆம் வருஷம். அதுக்கு சில தேதிகள் கொடுக்குறார். இத்தோவின் மகனாகிய பரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 8ஆம் வசனம் பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கிலே இருக்கிற மிருது செடிக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இதுதான் அவர் பார்த்த ஒரு தரிசனம். இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு மிருது செடிகளுக்கு நடுவில் அவர் நிற்கிறார். அவருக்கு பின்னால் கொஞ்சம் கவனிங்க, அந்த ஆர்டர் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல சிவப்பு குதிரை, அப்புறம் மங்கின நிறமுள்ள குதிரை, அப்புறம் வெண்மையான குதிரைகள் இருந்தது. இவர் எங்கே நிற்கிறார்? மிருது செடிகளுக்குள்ள ஒரு நைட் டைமில் நிற்கிறார். அப்போது உடனே பாருங்கள், அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள்ங்கிறது யார்? அந்த குதிரைகள். கவனிங்க, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர் இவர்கள் யார் என்று உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க. சகரியா 1:10. அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள். கவனிக்கிறீங்களா? இந்த குதிரைகள் இருக்கு இல்லையா, 3 டைப்ஸ் ஆஃப் குதிரைகள். இதெல்லாம் யாருன்னு கேட்டால் இது பூமி எங்கும் சுற்றி பார்க்கறதுக்கு கர்த்தர் அனுப்பிச்ச குதிரைகளாம். சுற்றி பார்க்கறதுக்கு யார் போவாங்க? வேவுகாரர்கள் தானே போவாங்க இல்லையா? ஆனால் இங்கே யார் அனுப்புகிறார்? தேவன் குதிரைகள் அனுப்புகிறார். நமக்கு குதிரைகள்னாலே சில காரியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சகரியா கண்ட 4 ரதங்கள், அந்த குதிரைகள் எல்லாம் வந்தது இல்லையா? அதெல்லாமே அது எதற்கு அடையாளமாக இருக்குன்னெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா? முதல்ல வந்தது சிகப்பு குதிரை, அதுக்கப்புறம் கருப்பு குதிரை, அப்புறம் வெள்ளை குதிரை, அப்புறம் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகள் எல்லாம் படித்தோம்.
அதெல்லாம் தேவனுடைய திட்டத்தில் முதல்ல யார் வந்தது, ரெண்டாவது யார் வந்தது, அப்புறம் அவருடைய திட்டத்தில் யார் மேலான ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறது என்பதை குறித்து சகரியா கண்ட 4 ரதங்கள் பாடத்தில் படித்தோம் இல்லையா. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற இந்த குதிரைகள் என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். இதுதான் முதல் தரிசனம். இதுக்கு பின்னாடி இன்னொரு 3 தரிசனம் பார்க்க போகிறோம். இதுக்கு டைட்டிலே 4 தரிசனம் கூட வைக்கலாம். அதில் முதல்ல இவர் பார்த்தது ஒரு நைட் டைமில் மிருது செடிகளுக்குள்ள நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் பின்னாடி 3 குதிரைகள், முதல்ல சிகப்பு குதிரை, அப்புறம் மங்கின குதிரை, அப்புறம் வெள்ளை குதிரை. யார் இவர்கள்னு கேட்கும்போது, நான் பூமி எங்கும் சுற்றி பார்க்குறக்கு அனுப்பினவங்க. சரி, அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பூமியெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம், இப்போ பூமி முழுவதும் அமைதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமைதலும் அமெரிக்கையுமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கவனிக்கும்போது வசனங்களுடைய தாக்கத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டோம்னா இதில் ஒரு கேள்வி வரும். இதற்கு முன்னாலே ஆதாமிலிருந்து இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் வரைக்கும் என்னைக்காவது பூமி அமைதியாக இருந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆதாம் என்னைக்கு கீழ்ப்படியாமல் போனாரோ அன்னைக்கே பாவம் பெருக ஆரம்பிச்சது. கொலைகள், பொறாமைகள், வெறிகள், களியாட்டுக்கள், பாவம் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமி அமைதலாகவே இல்லை. ஏசாயா எழுதுவார் இல்லையா, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் சேற்ற வாரி அளிக்குது சொன்னார் இல்லையா. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் படிச்சிருக்கோம். அப்போ இந்த பூமி முழுவதும் ஒரு கடல் அலை எப்படி அலைஞ்சிட்டே இருக்குதோ அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைதி இல்லை. அப்போ எப்போ அந்த அமைதி வரும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அது 2 பாகம் நமக்கு நல்லா தெரியும். அதனுடைய முதல் பாகம் மப்பும் மந்தாரமான நாள் படிச்சிருக்கோம் இல்லையா. அதுக்கு பேர் என்ன, இன்விசிபிள் கிங்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யம் உள்ளே இருக்குது. அடுத்தது அடுத்த பார்ட் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அதில் எல்லா ஜனங்களும் மொத்தமாக கீழ்ப்படிதலுக்குள்ளே அமைதியாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் தான் இந்த பூமி ரொம்ப ரொம்ப அமைதலாக இருக்கும். அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் எந்த காலத்துக்குரியது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திக்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களுடைய இந்த 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 தீர்க்க தரிசனத்துடைய அந்த ஒரு கருத்து இருக்கு இல்லையா. அப்போது அதாவது ஒருத்தர் அனுப்புகிறார் குதிரைகளெல்லாம் சுற்றி பூமி எங்கும் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் அமைதியாக இருக்குது. அப்படின்னா எப்போ அமைதி இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிகிற பாகம் அது அமைதியாக. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் எதோட சம்மந்தப்பட்டதுன்னு முதல் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா, இது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இருக்கு இல்லையா, அதோட சம்பந்தப்பட்ட ஒரு தரிசனம். கவனிங்க. ஸோ இதை முதல் தரிசனம் பார்த்துட்டு இப்போ என்ன அங்கே பிரச்சனை, சகரியா தீர்க்கதரிசிகள் எல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 70 வருஷம் சிறையிருப்பில் இருக்காங்க. சிறையிருப்பு முடிஞ்சும் அவர்களுக்கென்று ஒரு தேசம் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அப்போ அவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, நாம் இன்னும் தண்டனையின் காலத்திலேயே இருந்துட்டுருக்குறோம், நமக்கு ஒரு விடிவு இல்லையா. எப்படி எசேக்கியேல் திங்க் பண்ணார், தானியேல் எல்லாம் திங்க் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள். சகரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அப்போ ஏற்கனவே அந்த 70 வருஷம் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க இல்லையா, அது தேவனுடைய ஒரு தண்டனையின் காலம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீர் 70 வருஷமாக நம்ம கோபம் கொண்டிருக்கீங்க, எந்த மட்டும் நீங்கள் இறங்காதிருப்பீர்னு கேட்கும்போது, அப்போ ஏற்கனவே என்ன அவர்கள் மேலே தண்டனை எப்படி வந்தது, நேபுகாத்நேச்சார் தேவாலயத்தை இடித்து போட்டு அதில் இருக்கிற பனிமுட்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ தேவாலயமே அங்கே இடிஞ்சு போச்சு. அப்போது அதில் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது
அவர்களுக்கென்று ஒரு தேசமும் இல்லை, ஒரு ஆலயமும் இல்லை, எதுவுமே இல்லாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரம் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க. மறுபடியும் என்னோட பேசின தூதன் அப்படி தான் இருக்கும். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகளின் மேல் நான் கடும் கோபம் கொண்டேன்கிறார். கொஞ்சம் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நாம் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினாங்க, ரொம்ப அதிகமாக கேட்டுக்குள்ளே போகிறாங்க. அதனால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் மேலே நான் கடும் கோபம் கொண்டேன். அப்போ ஆக்சுவலாக இஸ்ரேல் ஜனங்கள் மேலே தானே கோபம் கொள்ளணும், ஏன் புறஜாதிகள் மேலே தேவனுக்கு அந்த கோபம் வருது என்று சொல்லி கவனிக்கும் போது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, தேவனுக்கு கோபமெல்லாம் வராது, அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிறார். படிச்சிருக்கோம் இல்லையா, தேவனுடைய குணங்கள்லேயே முக்கியமான குணம் அந்த அன்பு, அதில் கோபமெல்லாம் இருக்காது. அன்பை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அன்பு சினம் கொள்ளாது, படிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ தேவன் கோபம் கொள்ளுகிறாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? தேவன் கோபம் கொள்ள மாட்டார், ஆனால் அவருக்கென்று ஒரு நீதி இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. அந்த நீதிக்கு தவறும்போது அந்த நீதிக்கு நல்லாவே கோபம் வரும். நியாயப்பிரமாணத்தை மீறும் போது அதற்குரிய தண்டனை கிடைக்கலையா, அதற்கு பேர் தான் கோபம். அப்போ தேவன் புறஜாதிகள் மேலே கோபம் கொண்டார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் புறஜாதிகள் மேலே அவர் கோபம் கொண்டார்னு சொல்லும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சிறைப்பட்டு போகும்போது இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய தவறான விக்கிரக ஆராதனைகள், தவறான குணலட்சணங்கள் எல்லாவற்றையும் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே புகுத்திட்டாங்க. அப்படி புகுத்தினால தேவனுக்கு இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மேல் மாத்திரம் கோபம் அல்ல, புறஜாதிகள் மேலும் கோபம். ஆனால் இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எந்த மட்டும் நீங்கள் உங்கள் ஜனங்களுக்கு இறங்காதிருப்பீர், ஆலயம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது சகரியா 1:16 ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்ன அதுக்கு பதில் சொல்கிறாருன்னா, இல்லை மன உருக்கத்தோடு நான் திரும்பி இருக்கேன், அங்கே எருசலேமிலே ஆலயம் கட்டப்படும், அளவு நூல் பிடிக்கப்படும். அளவு நூல் பிடிக்கிறதுனா தெரியும் இல்லையா, ஆலயம் கட்டுறதுக்கு ஒவ்வொரு கல்லாக வைக்கிறதுக்கு ப்ளம் லைன் நூல் பிடிப்பாங்க இல்லையா, அளவு நூல் பிடிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு ஒரு கன்க்ளூடிங் வசனம், இந்த தரிசனத்துக்கு ஒரு கன்க்ளூடிங் வசனம் சொன்னார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதோட முடிச்சிடல, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தரிசனத்தை அவர் முடிக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் ஆக்சுவலி இன்னும் தரிசனம் முடியல, இது 2வது தரிசனம். முதல்ல அந்த குதிரைகளை பற்றி சொன்னது, 2வது இந்த ஆலயத்தை பற்றி சொல்கிறது, 3வது கவனிக்கும்போது சகரியா 1:19 நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன் அப்படின்னார். ஒரு 4 கொம்புக்கு நடுவில் இப்போ சகரியா நிற்கிறார் பாரு, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த 4 கொம்புக்கு நடுவில் நிற்கும்போது அவைகள் என்னவென்று பேசின தூதனுடனே கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். ஸோ ஒரு 4 பெரிய கொம்பு, அந்த கொம்புக்கு நடுவில் சகரியா நின்றுட்டு இந்த கொம்புகள் யாருன்னு கேட்டால் இவைகள் யூதாவையும் இஸ்ரேல் எல்லாத்தையும் சிதறடித்த கொம்புகள். இது 3வது தரிசனம். கவனிங்க, பார்த்துட்டோமா? அடுத்தது 4வது தரிசனம் பாருங்க, சகரியா 1:20 வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். பாருங்க, இப்போ 4 தொழிலாளிகளை காமிக்கிறாராம். பிறகு ஒரு 4 தரிசனங்கள் தொடர்ச்சியாக காட்டப்படுது. அதில் 3வது 4 கொம்புகள் இருக்குது. இது யாருன்னு கேட்டால் இது யூதாவையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள்னு சொல்கிறார். அடுத்தது ஒரு 4 தொழிலாளிகள் நிற்கிறாங்க. அங்கே அந்த 4 தொழிலாளிகள் யாருன்னு கேட்கும்போது சகரியா 1:21 கொஞ்சம் கவனமாக படிக்கலாம் பாருங்கள். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். ஒரு 4 பேர் தொழிலாளிகள் வர்றாங்களாம்.
இவங்க என்ன செய்ய வர்றாங்க? இப்போ இதுக்கு முன்னாடி 4 கொம்புகள் என்ன செஞ்சாங்க? அந்த 4 கொம்புகளும் 4 யூதாவையும் இஸ்ரேலையும் சிதறடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறார். இப்போது 4 தொழிலாளிகள் வேற வர்றாங்க. இவங்க யாரு கேட்கும்போது பாருங்கள், அதற்கு அவர் ஒருவனும் தன் தலையை எடுக்கக்கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. இந்த கொம்புகள் ஏற்கனவே 4 கொம்பு இருக்கு இல்லையா, அந்த 4 கொம்புகள் பார்த்தீங்கன்னா யூதாவை எல்லாம் அவங்க எந்திரிச்சு வரக்கூடாதபடிக்கு சிதறடிச்சுட்டே இருந்தது. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும். பாருங்க, அப்ப ஏற்கனவே யூதாவை விழத்தண்ண கொம்புகள் இருக்கு இல்லையா, அந்த கொம்புகளை விழத்தள்ளுறதுக்கு இவங்க வந்தாங்களாம். யாரு? இந்த 4 தொழிலாளிகள். இந்த 4 கொம்புகளை விழத்தள்ளுறதுக்குன்னே வந்திருக்காங்க. ஏன் இந்த 4 கொம்புகளை விழத்தள்ளுறோம்? இந்த 4 கொம்புகளும் இஸ்ரேல் யூதாவை எல்லாம் சிதறடிச்சிட்டாங்க. அவர்கள் தலையெடுக்கக்கூடாதபடிக்கு தொடர்ந்து அவர்களை என்ன பண்ணாங்கன்னா ராஜ்யபாரம் பண்ணிட்டாங்க, அடிமைப்படுத்திட்டாங்க. அதனால் இந்த 4 கொம்புகளும் மேலே வரும்போது அவர்களை விழத்தள்ளுறதுக்குன்னே இந்த 4 தொழிலாளிகளை அங்கே தேவன் அங்கே அனுப்புகிறார். பாருங்க, கடைசியாக நம்ம பார்க்கும்போது அந்த மிருது செடிகளுக்கு நடுவில் இருந்த அந்த ஒரு புருஷன், 3 குதிரைகள், அதில் சிகப்பு குதிரை, அதில் நடுவில் மங்கலான குதிரை, அதுக்கப்புறம் வெள்ளை குதிரை. ஸோ இந்த ஆர்டர், இதை தேவனுடைய திட்டத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிங்க. தொடக்கத்திலிருந்து பார்த்தது ரிவர்ஸ் ஆர்டரில் போகணும். அது போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம், அவங்களுக்கு இருந்த பிரச்சனையே அங்கே ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு இல்லையா. அப்போ அந்த ஆலயத்தை இடிக்கப்படும் போது எந்த மட்டும் நீங்கள் தேவனே நீங்கள் இவர்கள் மேலே கோபம் கொண்டிருப்பீங்க, இரக்கம் கொள்ளுவீர்களோ அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு என்ன சொன்னார்? இல்லை, நான் மனமுருகி இரக்கம் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள். ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேம் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கட்டாயமாக ஒரு ஆலயம் கட்டப்படும், அளவு நூல் பிடிக்கப்படும் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இல்லையா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அப்படியா? ஓகே, இப்போ அந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சா இல்லையா? இப்போ இது நம்ம எந்த அதிகாரம் படிச்சுட்டு இருக்கிறோம்? சகரியா 1ஆம் அதிகாரம் படிச்சுட்டு இருக்கோம். அதில் தான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், எருசலேம் ஆலயம் கட்டப்படும், அதுக்கு அளவு நூல் பிடிக்கப்படும்னு சொல்கிறார். இப்போ இந்த அளவு நூல் பிடிக்கப்பட்டுச்சா, ஆலயம் கட்டப்பட்டுச்சா என்று சொல்லி கவனிக்கும்போது சரித்திரத்திற்குள்ள நம்ம உள்ள போல அன்புக்குரிய சகோதர சகோதரி உள்ள போகும்போது கோரேஸ் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பி ஒரு ஆலயத்தை அங்கே கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணார். அது சரித்திரம். இப்போ தேவன் தன்னுடைய தரிசனத்தில் இதை எப்படி நமக்கு காட்ட விரும்புகிறார் பாருங்க. சகரியா இப்போ 2ஆம் அதிகாரத்தில் இந்த அளவு நூல் பிடிக்கப்பட்டுச்சா, ஆலயம் கட்டப்பட்டுச்சா அப்படிங்கிறத இன்னொரு தரிசனத்தின் மூலம் நமக்கு சொல்றார். சகரியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். ஒரு அளவு நூல் பிடிச்சிட்டு ஒரு புருஷன் வராரா? உடனே நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொல்றாரு, எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் ஒரு அளவு நூல் பிடிச்சிட்டு போகிறாரு, தூக்கு நூல். ஒருத்தர் கேட்குறாரு, எங்கே போகிறீங்க? நான் எருசலேமை அளக்க போகிறேன் அப்படின்னார். அப்போ இதோ என்னுடனே பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவர் சந்திக்கும்படி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா பாருங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவனை அவர் நோக்கி, நீர் ஓடி அந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும் அப்படிங்கிறார். இது நம்ம தமிழ் ஸ்லாங்கில் கொஞ்சம் கருகலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை சிம்பிளாக நம்ம மனசில் டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன சொல்லலாம்னா, ஒரு தூக்குநூல் பிடிச்சிட்டு ஒருத்தர் எருசலேமை அளக்க போகிறார். எருசலேம்ங்கிறது பட்டணம், அதனுடைய நீளம் அகலம். ஒரு பட்டணத்தை அளக்கணும்னா நீளம் அகலம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதை அளக்கிறதுக்கு ஒரு தூக்குநூல் பிடிச்சிட்டு போகிறார். ஒருத்தர் போகிற எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது நான் எருசலேமை அளக்க போகிறேன்.
அதுக்கு அவர் சொன்ன பதில், நீ எருசலேம் அளக்க முடியாது, ஏன்னா அது மதில் இல்லாத பட்டணம் ஆயிடுச்சு, அது இடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அதில் கூடக்கூடிய ஜனங்களுடைய திரள், மிருக ஜீவனுடைய திரள்னால அந்த பட்டணமே என்ன ஆகி போச்சு, மதிலே இல்லாமல் போச்சு. கவனிக்கிறீங்களா? அப்போது மதில் இல்லாத பட்டணம், அதுக்கு நீளம் அகலமெல்லாம் நம்ம அளக்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டது, அளவு நூல் பிடிக்கப்படும், எருசலேம் கட்டப்படும் சொன்னார். பாருங்கள், அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம உற்று கவனிக்கும் போது முதல் முறையாக ஒரு தூக்கு நூலை எடுத்துட்டு எருசலேமை அளக்க வந்த அந்த ஒரு மனுஷர் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். அவர் வந்தாராம், வந்துட்டு எருசலேம் ஒரு தூக்கு நூல் எடுத்து வந்து இந்த தூக்கு நூலுக்கு தகுந்தபடி இவர்கள் சரியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே ஒருத்தர் வந்தாராம். நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முதல் வருகையில் ஒரு தூக்கு நூல் எடுத்துகிட்டு வந்தாராம். அந்த தூக்கு நூல் என்னன்னு கூட நமக்கு சில பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், அந்த தூக்கு நூலுங்கிறது என்ன என்று நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 28:17 நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பாருங்க, நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைத்தேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போதே நியாயத்தை ஒரு தூக்கு நூலை எடுத்துட்டு வந்தார். நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாமா? நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டு வரார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து இந்த நியாயப்பிரமாணத்துக்கு தகுந்தபடி இவங்க இருக்கிறாங்களா என்று அளப்பதற்காக அங்கே வந்தால் அந்த பட்டணமே இருந்து போச்சான். நமக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொன்னார் இல்லையா. அப்போது அந்த பட்டணமே இடிஞ்சு போனதுனால அதனால் அந்த பட்டணத்தை அவர் அளக்கவே முடியல. ஆனால் இன்னும் அந்த நியாயப்பிரமாணம் ஒரு கையில் தான் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் எப்படி டிசைனாக இருக்குன்னு கவனிச்சின்னா, முதல்ல எருசலேம் பட்டணத்தை அளக்க வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில். அவர் கையில் ஒரு தூக்கு நூல் இருந்தது, அதற்கு நியாயப்பிரமாணம் என்று பெயர், அல்லது தேவனுடைய பிரமாணம். அங்கே வந்து பார்த்தா அந்த பட்டணமே இல்லை, அழிஞ்சிருச்சு. அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயே இல்லை, ஆனால் தூக்கு நூல் அப்படியே தான் இருக்குது. அதற்கப்புறம் அதே அதிகாரத்தில் வேறொரு பட்டணத்துக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்குறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? வேறொரு பட்டணம். ஆனால் அவர் வேறொரு பட்டணத்துக்கு அழைப்பு கொடுக்கும்போது அது எந்த காலத்துக்குரிய பட்டணமாக அது ஆயிடுச்சுன்னா, 2ஆம் வருகைக்குரிய காலத்திற்குரிய பட்டணம். அதே அதிகாரத்தில் சொல்கிறார், முதல் எருசலேம்கிட்ட அளக்க வந்தேன், எனக்கு சரியாக இருப்பாங்களான்னு பார்த்தேன், அவர்கள் அதற்கு சரியாக இல்லை, நியாயப்பிரமாணத்தில் இல்லை என்று சொல்லிட்டு அடுத்தது வேறொரு பட்டணத்துக்கு அழைப்பு கொடுக்குறார். பாருங்கள், சகரியா 2:7 பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். பார்த்தீங்களா? அப்போ யாருக்கு அந்த அழைப்பு கொடுத்துட்டார்னா, எருசலேமுக்கு கொடுத்தார், அந்த வாய்ப்பு போயிடுச்சு. இப்போ த வெரி லாஸ்ட் ஸ்டேஜ், பாபிலோனின் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே. நமக்கு சந்திக்கிற சப்ஜெக்ட் நல்லா கிளியராக தெரியும், படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். படிக்கலைன்னா ஒரு வேளை பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய ஃபோல்டர் வரும். அதில் லைட்ஸ் ஆஃப் த பைபிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஃபுல்லாக பேசிக் சப்ஜெக்ட் ஒரு 71 பாடங்கள் இருக்கும். அதில் அந்தி கிறிஸ்து என்கிற பாடம், அதை கேட்டோம்னாலே தெரியும். அது ஏற்கனவே நிறைய சகோதரர்கள் கேட்டிருப்பீங்க. பாபிலோன் என்றாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக் குழப்பத்தினுடைய தலைமை. குமாரத்தி என்பது பாபிலோன் விட்டு பிரிஞ்சு வந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ப்ராட்டஸ்டன்ட் சபைகள். அதன் மத்தியில் தான் ஒரு சிலர் சீயோன் குடியிருந்தாங்க. நம்மெல்லாம் அது தான் இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலம், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வான்னு ஆண்டவர் கூப்பிடும்போது நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டோம். ஒன்றா நம்ம வெளியே வரணும், இல்லைன்னா அவங்க வெளியேற்றுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறார்? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். அப்போது முதல் வருகையில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பு 2ஆம் வருகையில் கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள லாஸ்ட்டாக ஒரு அழைப்பு கொடுக்குறார். அந்த அழைப்பு சொல்லும்போது அவர்களுக்கு சியோன் என்று பெயர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேயே சியோன்கிற பேர் இருக்குது, ஜெருசலேம் பேர் இருக்குது. நமக்கும் திருச்சபைக்கும் சியோனுங்கிற பேர் இருக்குது, பரம ஜெருசலேம்ங்கிற பேர்லாம் இருக்குது.
ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எதை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அதை தீர்க்க தரிசன அடிப்படையில், வசனங்களுடைய அடிப்படையில் பயன்படுத்தி பழக வேணும். ரெண்டையும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம குழம்பி கொள்ளக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இது பாபிலோனின் குமாரத்திங்கிற அந்த டேர்ம் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா அது 18ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் வருது. அப்போ அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையினுடைய காலம். அப்போ இங்கே தான் பாபிலோனின் குமாரத்தின் குடியிருக்கிற சியோனை விடுவித்துக்கொள், விசேஷமாக 7ஆம் சபையினுடைய காலம். யாரெல்லாம் உண்மையாக வெளியே வர்றாங்களோ பாருங்கள், அவங்கள பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் சொல்கிறார் சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். பாருங்க, என்ன அழகான ஒரு வார்த்தை சொல்றார். நீங்க வெளியே வாங்க, பிற்பாடு மகிமை உண்டாகும், உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது யாருக்கு தெரியும்னா, இப்போ கடைசி காலத்தில் வாழக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள் உண்மையாக இருக்கிறாங்க பாருங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். படிக்கிறோம் இல்லையா? அந்த புது சிருஷ்டியாக இருக்கிற ஒருத்தரை பற்றி சொல்லும்போது தான் உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அப்போ பிதாவாகிய தேவனுடைய கண்ணு கிறிஸ்து, அந்த கண்ணுக்குள் இருக்கிற மணி தான் அவருடைய திருச்சபையம். இதை நிறைய வசனங்களையே நம்ம தரம் பிரித்து பார்க்கலாம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். 91ஆம் சங்கீதம். கொலோசேர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நீங்கள் மரித்தீர்கள், ஆனால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் தேவனுடைய கண்மணிகளைப் போல வெளியே வாங்கன்னு கூப்பிட்டா வந்துடணும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சபைகளை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர், நேச்சரை விட்டு நிறைய பேர் வெளியே வர்றதில்லை. வெளியே நிறைய பேர் ஞானஸ்தானங்கள் எடுத்துட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி சபைகள் இருக்கிற போது இருந்த சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், நடைமுறைகள் அதை இன்னும் மாற்றாமே எங்கேயும் அதை கொண்டு நுழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சில பேர். அவைகள் எல்லாமே விட்டு வெளியே வரணும். வெறும் சபையை விட்டு வெளியே ஞானஸ்தானம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. டோட்டலாக அந்த கான்செப்ட்னு சொல்லுவான், அதில் இருக்கக்கூடிய அத்தனை கரைகளை விட்டு என்ன செய்யணும், வெளியே வரணும். ஸோ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தவர்கள் தான் உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் சொல்லிட்டார் இல்லையா? அப்போது முதல் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கையில் எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஜனங்கள் அந்த பிரமாணத்துக்கு ஏற்றபடி இல்லை, அந்த பட்டணம் இல்லைன்ட்டார், இடிஞ்சிருச்சு. அதனால தான் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் சொல்லிட்டார் இல்லையா? ஸோ அதோடு அந்த அளக்கிறது முடிஞ்சிருச்சு. அப்படின்னா 2வது கூப்பிட்டார் பாருங்க, பாபிலோனின் குமாரத்தின் மத்தியில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். இந்த பட்டணத்துக்கும் அதே நியாயப்பிரமாணம் எடுத்துகிட்டு தான் வர்றார். ஆனால் அந்த பிரமாணத்தில் கொஞ்சம் வித்தியாசம் கவனிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட பிரமாணம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இந்த பாபிலோனின் குமாரத்தின் மத்தியில் குடியிருக்கிற சீயோனுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு மதில் சுவர் வச்சிருக்கார் கவனிக்கலாம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று பாருங்க என்ன சொல்றார், நான் அதற்கு சுற்றிலும் நான் அக்கினி மதிலாய் இருப்பேன்கிறார். ஒரு கவனிச்சு பாருங்க, ஒரு நடுவில் உட்காந்துருக்கோம், நம்மளை சுற்றிலும் ஒரு அக்னி மதில் சோறு, அது ஃபுல்லாக நெருப்பு எரியுது. அந்த மாதிரி இருக்குதான் இப்போ திருச்சபையின் சுற்றிலும் ஒரு அக்னி மதிலை தேவன் அங்கே போட்டு வச்சிருக்கார். அது என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொண்டு வந்த அந்த நியாயப்பிரமாணம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு நூல், அது ஒரு பட்டணம், அது ஒரு செவுறு மாதிரி இருந்தது. அந்த நியாயப்பிரமாணம் ஒரு கல்களினாலான செவுறு மாதிரி இருந்தது தான், அது இடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி திருச்சபைக்கு என்ன பண்ணிட்டார்னா ஒரு அக்கினி மதிலை போட்டு வச்சுருக்கார். அது எதற்கு குறிக்குது? அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கே சொல்லிட்டு அதன் விளைவாக சொல்கிற வசனம் தான் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000-களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். பாருங்க, 10,000-களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அந்த அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய வலது கரம் கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவுடைய வலது கரத்திலிருந்து
புறப்பட்டதான். இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கூட சொல்லுவார்கள். கவனிங்க, இந்த தூக்கு நூலை சாதாரணமாக எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இடது கையில் பிடிச்சி அதற்கு தகுந்தபடி அதற்குரிய வலது கையில் அதைய செட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இவர் கொண்டுட்டு வர்றதே வலது கரத்திலிருந்து அந்த ஒரு அக்கினிமயமான பிரமாணம் வருதான். கவனிக்கலாமா? அப்போது அது என்ன, அப்போது நம்மளை சுற்றியில் ஒரு அக்கினிமயமான பிரமாணம் இருக்கு. ஆமாம், நம்மளை சுற்றியில் ஒரு அக்கினி இருக்கான். என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களை சுற்றியில் ஒரு அக்கினிமயமான பிரமாணம் இருக்குது, அக்கினி இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிறீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த அக்கினிக்குள் இருக்கிற வரைக்கும் யாராவது உங்களை தாக்க வந்தால் அந்த பிரமாணம், அந்த அக்னி இருக்கு பாருங்க, அந்த அக்னியே அவர்களை அவித்துவிடும். இது முதல் பாயிண்ட். நம்ம அந்த பிரமாணத்துக்குள் இருக்கிற வரைக்கும், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற அக்னிமயமான பிரமாணம் என்ன தெரியுமா? நமக்கு நல்லா தெரியும். அன்பின் பிரமாணம். உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூறு. அதற்கு ஈக்குவலான கட்டளை என்ன சொல்கிறா பாருங்க. ஈக்குவலாக இருக்குதான். என்ன சொல்கிறாருன்னா, உன்னை போல் பிறனை நேசி. இது ஒன்றில் தாங்க இன்றைக்கி திருச்சபை செலெக்ஷன் ஆக போதும். சத்தியத்துக்குள்ளே வருவார்கள், சத்தியம் பேசுவார்கள், சபை ஏற்படுத்துவார்கள், எல்லாம் வேணாலும் பண்ணலாம். கடைசியாக எந்த இடத்துல நிற்கும் தெரியுமா? உன்னை போல் பிறனை நேசி. இதில் தாங்க பெரிய டெஸ்ட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது ஒரு அக்னி மாதிரி இருக்குதான். அப்போ நம்ம மாதிரியே மற்றவர்களை நேசித்து பழகிட்டோம்னா, இப்போ சபையிலேயே நேசிக்க முடியறதில்லை. இல்லை பாருங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா கசப்பான வைராக்கியத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க இல்லையா? ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. அப்புறம் அது நிமித்த பிரிவினைகள். அவங்க இருதயத்துக்குள்ளே அந்த கசப்பான வைராக்கியம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வைராக்கியம் இருக்கிற வரைக்கும் தன்னை போல் பிறனை நேசிங்கிற பார்ட்டே உள்ள வராது. அப்போ நமக்கு எதிரிகளை கூட நேசிங்கன்னு பைபிளில் வசனம் சொல்லுதே. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது இல்லையா? அந்த பாயிண்ட் தான் தன்னை போல் பிறனை நேசிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். உங்கள் சத்துருக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் நமக்கு தீங்கு தான் செய்கிறாங்க. தீங்கு செய்யும் போது நமக்கு வலிக்குது, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே தீங்கு அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு வலிக்குது, நமக்கும் வலிக்கணும். அதுக்கு பேர் தான் உன்னை போல் பிறனை நேசி. இந்த அக்கினிமயமான பிரமாணத்துக்குள்ள ஒரு உண்மையான திருச்சபை இருக்கிற வரைக்கும் அவங்கள யாராவது தாக்க வந்தால் அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த பிரமாணமே அவர்களை தாக்கி அழித்து விடும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ஒருவேளை நாம் இந்த பிரமாணத்தை விட்டு வெளியே போகணும்னு நினச்சோம்னா அதே அக்னி நம்மையும் தாக்கிவிடும். தேவன் எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான ஒரு மதில் போட்டு வச்சிருக்கார் பாருங்க. இதை தாங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னார். 11ஆம் வசனம், ஆவியிலே அனலாயிருங்கள். பார்த்தீங்களா? ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியின் கனிகளிலே அனலாயிருங்கள். ஆவியில தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதா ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அந்த ஆவியோடுங்கிறத மற்ற சபைகள் எல்லாம் அப்படியே மயங்கி சத்தம் போடுறதா நினச்சிக்கிறாங்க. ஆவியோடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆவியின் கனிகளோடு. கவனிக்கிறீங்களா? ஆவியின் கனிகள் தான் தேவனுக்குரிய நல்ல குணலட்சணங்கள். அந்த குணலட்சணத்தோடு தேவனை தொழுது கொள்ளணும். அப்படி தொழுது கொள்ளுகிறவர்கள் அன்பின் பிரமாணத்துக்குள்ளே கட்டுக்குள் இருக்கிறாங்க, அனலாக இருப்பாங்க. அனலாக இருக்கிறது புரியும் இல்லையா? ஒரு சூடு, அது எப்பொழுதுமே என்ன பண்ணும், ஒரு என்ஜின் சூடு அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ள ஆவிக்குரிய அனல் இருக்கிற வரைக்கும் நாம் அன்பு செலுத்தி கொண்டே இருப்போம், சாகிற வரைக்கும். கடைசியாக ஊழியம் பண்ணிகிட்டே போகும்போது யாராவது நம்மளை அடிக்கிறாங்க, நம்மளை அடித்து நமக்கு அடிக்க வலிக்குது. திடீர்னு அடுத்த அடி விழுகும்போது அவர்கள் தடுக்கி விழுகிறாங்க. அந்த இடத்துல அந்த தடுக்கி விழுகிற போது அவர்களை அப்படியே காப்பாற்றி நிற்க வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்து செத்து போகிறோம் இல்லையா? அதற்கு பெயர்தான் ஆவியிலே அனலாயிருங்கள். இயேசு கிறிஸ்து அதைத்தான் பண்ணினார். கடைசியாக மல்கூசுடைய காதை எடுத்து ஒட்ட வச்சாரா இல்லையா? அவங்கெல்லாம் யாருங்க? சத்துருக்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறதுக்காக வந்தவங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அந்த கடைசி நேரத்திலும் அந்த ஒரு நன்மை செய்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆவியிலே அனல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியிலே அனலாக இருந்தார், கடைசி வரைக்கும் அன்பாக இருந்தார். இந்த பிரமாணம் அவரை சுற்றியில் இருந்தது. இன்றைக்கி அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகள் சுற்றியில் இருக்கணுமா? இப்போ இதை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் 7 சபையினுடைய காலத்திலையும் ஒரு சிலர் அவரவர்கள் புரிந்து கொண்டு அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க, அவர்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இல்லை. 7ஆம் சபையினுடைய காலத்தில் இருக்கிற நமக்கு நல்லா தெரியும் எது சரி எது தவறு, எது உண்மையான அன்பு எது அன்பு. நம்ம சப்ஜெக்ட் பேசும்போதே ஃபீலியா அப்படின்னு அன்பை பற்றி பேசுகிறோம், அகாப்பே அன்பை பற்றி பேசுகிறோம். சில நேரத்தில் புதுசாக வர்றவங்களுக்கு அந்த அகாப்பேனாலே ஏதோ பயங்கரமாக பேசுகிறாங்க போல் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பேசுகிறவங்களே அந்த அகாப்பேல் இருக்கிறாங்களான்னு தெரியல. அகாப்பே அன்பினுடைய ஆழம் என்ன? அது தேவன் வைத்த அன்பினுடைய ஆழம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி யார் இந்த பூமியில் தங்களை தேவனாகவே அப்படின்னா புரியுதுங்களா, தேவன் போல அவருடைய குணலட்சணத்தில் வாழுகிறார்களோ அவர்கள் தான் அவருடைய கண்மணியாக இருக்க முடியும். ஏன்னா அவருடைய கண்ணு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மணிங்கிறது அது எவ்வளோ ஒரு ப்ரிஷியஸ், விலையேறப்பட்டது, அந்த குணம் விலையேறப்பட்டது. அதைத்தாங்க சொல்கிறார். அப்படிப்பட்ட குணலட்சணம் உடையவருடைய செலெக்ஷனு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். இப்போ மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் மேலே அந்த அளவு நூல் பிடிக்கப்பட்டது, ஆலயமே கட்ட முடியல. லிட்டரலாக ஒரு ஆலயம் கட்டிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் சொல்கிறது சொல்லர்த்தமான ஆலயம் இல்லை, நீங்களே அந்த ஆலயம். இப்போ இயேசு கிறிஸ்து அதே முதல் வருகையில் அன்பின் பிரமாணத்தை கொடுத்தார். அந்த அன்பின் பிரமாணம் என்கிற அந்த ஒரு கட்டில் இன்றைக்கி திருச்சபை தொடர்ந்து வளர்ந்துட்டு வந்து இப்போ லாஸ்ட்டாக இந்த ஆலயம் கட்டப்படுமா இல்லையா, இதுதான் கேள்வி. இதுக்கு தான் ஒரு பதில் சொல்லும்போது பாருங்கள், வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் கட்டப்படும், என் ஆலயம் கட்டப்படும். நம்ம கிறிஸ்துவின் சபையை பற்றி சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறதை கவனிக்கிறோம். அப்போ அவருக்கென்று ஒரு ஆலயம் இருக்கு. அதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலாக அவர் ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிச்சார். அதற்கு இஸ்ரேல் ஜனங்களையும் ஒரு நிழலாக வச்சார். ஆனால் அந்த ஆலயம் என்ன ஆயிடுச்சு? அது ஆலயமாகவே இல்லாமல் போச்சு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஆலயம் கட்டப்படும், அளவு நூல் பிடிக்கப்படும். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலையும் இந்த அளவு நூல் பிடிச்சு அவருடைய ஆலயத்தை கட்டி முடிச்சிருவார். ஸோ இப்போ நம்ம கவனிக்கலாம், எது வரைக்கும் இது நம்ம இப்போ பார்த்துருக்குறோம் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1ஆம் வருகை, அப்புறம் 2ஆம் வருகை. இப்போ 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் முதல் அறுவடையை செஞ்சு முடிச்சுட்டு போனார் இல்லையா, அந்த மாதிரி 2ஆம் வருகையில் 2ஆம் அறுவடையை செய்து முடிப்பார். ஸோ இப்போ இந்த செய்து முடிக்கும்போது முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் அவருடைய பிளானில் எப்படி வருதுன்னு சொல்லி கவனிக்கும்போது, சகரியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். 4 கொம்புகளை கண்டேன். அது என்ன? அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனிடத்தில் கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். இதில் கொஞ்சம் கவனிச்சின்னா யூதா அப்புறம் இஸ்ரேல், இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. கடைசியாக எருசலேம்ங்கிற ஒரு வார்த்தை கூட வந்திருக்கு. அப்படின்னா இந்த 4 கொம்புகள் பார்த்தீங்கன்னா யார் என்று சொல்லி கவனிக்கும் போது, நம்ம ஏற்கனவே தானியேல் தீர்க்க தரிசனத்தை புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா, 7 தலை 10 கொம்பு, அதில் ஒரு சின்ன கொம்பு முளைச்சதுனால படிக்கிறோம் இல்லையா, அந்த கொம்புகள் எல்லாம் எதை குறிக்குதுன்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த கொம்புகள் எல்லாம் ராஜ்யங்கள் இல்லையா, ராஜாக்கள். அப்போ அந்த 4 கொம்புகள் எதை குறிக்குது என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது நமக்கு நல்லா தெரியும். 5ஆம் உலக பேரரசு கவனிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் முதல் இஸ்ரேலை சிதறடித்த கொம்பு முதல்ல நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. அது என்ன கொம்பு? 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம் இல்லையா.
முதல் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே படையெடுத்து வந்து சிதறடித்த முதல் கொம்பு பாபிலோன். கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது கொம்பு மேதோ பெர்ஷியா, மூன்றாவது கொம்பு கிரேக்க ராஜ்யம், நாலாவது கொம்பு ரோம ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யத்துக்கு கீழே தான் பாதம் இருந்ததுன்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த 4 கொம்புகள், இந்த பாதம், அந்த கால் பாதம் எப்படி ஒட்டி இருக்குதோ, அப்போ அந்த பாத பகுதி இன்றைக்கி நம்ம 5ஆம் உலக பேர் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். பாதம் இரும்பு களிமண் மாதிரி, அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காது, படித்தோம் இல்லையா? இரும்பு மாதிரி உரமுள்ள ராஜ்யங்கள், களிமண் மாதிரி சாதாரண ராஜ்யங்கள், இவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபை. ஆனால் இரும்பு களிமண்ணோட ஒட்டமாவது அந்த மாதிரி ஒட்ட மாட்டாங்க. அரசியலும் மதமும் முதல்ல அப்படித்தான் இருந்ததான், அப்புறம் நல்லாவே ஒட்டிக்கிட்டான். ஆனால் இங்கே பாருங்கள், ராஜ்யங்கள் ஒட்டுறதில்லை. அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். படிக்கணும் இல்லையா? அதில் யூதா இஸ்ரேலை சிதறடித்த கொம்புகள்ங்கிறது கரெக்டு, ஓகே. யூதா இஸ்ரேலுங்கிறது 12 கோத்திரத்தினுடைய 2 பகுதி. யூதா என்பது யூதாவும் பெஞ்சமின் கோத்திரம், இஸ்ரேல் என்பது மிச்சம் 10 கோத்திரம். அப்போ இந்த 4 ராஜ்யங்களும் சிதறடித்தது உண்மைதான். ஆனால் கடைசியாக சொல்லும்போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாரு, அந்த கால் பகுதி, அதையும் சேர்த்து சொல்லும்போது எருசலேமையும் சிதறடித்தது. அப்போ இன்னைக்கு கடைசி காலத்தில் எருசலேமை பாரமான கல்லாக்குவேன் படிச்சிருக்கோம் இல்லையா? எருசலேம் பட்டணத்தை பற்றி படிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களை பற்றி படிக்கிறோம். இவைகள் எல்லாமே தேவனுடைய திட்டத்தில் இஸ்ரேலை சிதறடிக்கிறதுக்காகவே வந்த கொம்புகள். ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறார்னா, இந்த கொம்புகளை எல்லாம் சிதறடிப்பதற்காகவே 4 தொழிலாளிகளை அவர் ஏற்கனவே அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ஸோ சகரியா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இந்த 4 தொழிலாளிகள் யாரு என்று சொல்லி காக்கும்போது, இந்த எருசலேமை யூதாவை எல்லாம் சிதறடிச்சது இல்லையா? பாருங்க, யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கு இவைகள் வந்தார்கள். கடைசியா யூதாவின் தேசத்தை பாழாக்க, இது கடைசியாக இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். யூதர்கள் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த லாஸ்ட்டாக இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய ஒரு பிரளயம் வரப்போகுதுன்னா அதுக்கு பேசிக்கே முதல் இருந்து வந்தது தான், பாபிலோன் இருந்து. தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்கள் மேலே படையெடுப்பு அது நீடிக்குது பாருங்க. மேதோ பெர்ஷியாவும் வந்தாங்க, கிரேக்க ராஜ்யமும் வந்தாங்க, அலெக்சாண்டர் இஸ்ரேல் மேலே படையெடுத்து வந்தார், ஜெருசலேம் மேலே. அதே மாதிரி ரோமர்கள் இஸ்ரேலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை அவங்களும் இஸ்ரேல் தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது மேலே படையெடுத்து வரக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இத்தனை கொம்புகளும் இஸ்ரேல் மேலே படையெடுத்து வந்தாலும் இந்த 4 தொழிலாளி இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க கரெக்டான வேலை செஞ்சு சரியான நேரத்தில் அந்த இஸ்ரேலுக்கு ஒரு மீட்பை கொடுப்பாங்களாம். அப்படின்னா நம்ம இது கண்டுபிடிக்கணும். ரொம்ப இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். தேவனுடைய 4 தொழிலாளிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய 4 தொழிலாளிகள்னால் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறவங்க தானே, அவங்க தானே தொழிலாளிகள். இப்போ தனியாக தேவன் எல்லாத்தையும் தனியாக ஒரு 4 பேர்த்து வச்சுருக்காரானாப்போ கொம்புகள் 4 கொம்புகள் யாருன்னு பார்த்துட்டோம். அப்போ தேவனுக்குரிய ஒரு 4 தொழிலாளிகள் யார் என்று சொல்லி கவனிக்கும் போது ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டம் ஆதாமிலிருந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெனரேஷன் பெருகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தூதருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அதுக்கப்புறம் சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் எல்லாம் உள்ளப்புள்ள போய் பாவம் மரணம் எல்லாம் போகும்போது தேவன் அதை அப்படியே விடலை. பாருங்க, உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரன் அனுப்பாமல் அவராலே ரட்சிக்கப்படுவதற்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்போ அப்படியே விடலை. அப்போ ரட்சிப்பின் திட்டத்தை போடுறார் இல்லையா? அந்த ரட்சிப்பின் திட்டத்தை போட்டதுக்கப்புறம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய குணலட்சணங்கள் எல்லாம் ஏற்ற காலத்தில் ஏற்ற இடத்துல பயன்படுத்துகிறார். அதில் முதல் அவர் ரட்சிப்பின் திட்டத்தில் காட்டினது அன்பு. இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம். அப்படின்னா தேவனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து வந்த சிந்தனைகளை அது குணச்சலங்களாக வெளிப்பட்டு அது உலகத்தையே என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருதான். அப்படின்னு இந்த 4 தொழிலாளிகள் யாருன்னு சொல்லி கவனிக்கும் போது
பிதாவாகிய தேவனுடைய 4 முக்கியமான குணலட்சணங்கள், த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவார்கள். அதில் முக்கியமானது அன்பு, வல்லமை, நீதி, ஞானம். இதுதான் பெரிய அளவில் இந்த பூமியில் ஒர்க் அவுட் ஆகிட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சிங்காசன காட்சியை அங்கே யோவான் பார்ப்பார். அதில் வரும் இந்த 4 குணலட்சணங்களும். இது தனியாக இன்னொரு சப்ஜெக்டாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். தேவனுடைய மகா பெரிய பறந்து விரிந்த திட்டத்தில் தேவனுடைய அன்பு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, வல்லமை எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நீதி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஞானம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, எது முதல்ல வருது? அன்பு வருதா, வல்லமை வருதா, நீதி வருதா, ஞானம் வருதா? ஸோ கடைசியாக எது வருது? அந்த ஒரு பாடத்தை பார்க்கும்போது தான் தேவனுடைய அனந்த ஞானத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போது மனுஷன் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அல்லது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அவன் போனால் கூட தேவன் அவர்களை அப்படியே விடலை. தன்னுடைய 4 குணலட்சணங்கள் மூலம் சரியான முறையில் டைரக்ட் பண்ணி இப்போ அவர் தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னால் இப்போ அவருடைய பிள்ளைகள் அந்த ஆலயம் கட்டப்படும். அதைத்தான் அவர் சொல்லும்போது, ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேம் இடத்திலே திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார், என் ஆலயம் அதிலே கட்டப்படும். அப்படின்னா இது எந்த ஆலயத்தை குறித்து சொல்கிறார்னா, அவருடைய திருச்சபை. 1,44,000 பேருடைய நிறைவு. கொஞ்சம் கவனிங்க, இந்த 1,44,000 பேருடைய நிறைவு வரும் பொழுது கவனிங்க, த நெக்ஸ்ட் 1,44,000 நிறைவடைஞ்சிட்டா த வெரி நெக்ஸ்ட் இந்த பூமியில் வரப்போகிறது என்ன தெரியுமா? 3வது உலக யுத்தம். அதுக்கு நிறைய சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டோம். 1,44,000 பேருடைய நிறைவு எப்போ வருதோ அடுத்த நாளே 3வது உலக யுத்தம் வந்துடும். சரி, நிறைய பேர் கேட்பாங்க, 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் செத்துருவாங்களா, அல்லது கொஞ்சம் பேர் உயிரோடு இருப்பாங்களா, அப்புறம் கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வேறு சொல்கிறீங்களே, அது எப்போ வரும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? த ஈவெண்ட்ஸ், அடுத்தடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு சில தீர்க்க தரிசனங்களில் தேவன் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக வச்சுருக்கார். அதில் ஒரு பார்ட் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய டீட்டெயில் வரக்கூடிய வாரங்களில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம போகலாம். அதில் 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அப்போ 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்சு கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வருது இல்லையா? இந்த டைம் கேப்பில் இந்த பூமியில் என்ன நடந்து கொண்டிருக்கும்? இதிலிருந்து எது வரைக்கும்? அந்த 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்சு தேவனுடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வர்ற வரைக்கும் அந்த ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அந்த கேப்பில் என்ன நடக்கும், அந்த கேப்பில் என்ன இருக்கு என்பதை குறித்த ஒரு தரிசனம் தான் சகரியா தீர்க்க தரிசி முதல் அவர் கண்ட தரிசனம். இதில் என்ன ஆச்சரியம்னா, இது முதல் தரிசனம் கடைசியில் வருது. பார்த்த 4 தரிசனங்களில் 4 தொழிலாளிகள் கடைசியில் வந்து இல்லையா, அதுதான் முதல். தேவனுடைய திட்டம், அவருடைய ஞானம் ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த 4 ராஜ்யங்கள், அந்த ராஜ்யங்களுடைய முடிவில் பாருங்கள், எருசலேம் கட்டப்படும். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பார்ட் முடிஞ்சது. திருச்சபை கட்டப்படும். திருச்சபை கட்டப்பட்டதுக்கப்புறம் 3ஆம் உலக யுத்தம் வந்துடும். 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது கண்ணுக்கு தெரிய ராஜ்யம். அதுக்கு இடையில அந்த கேப்பில் என்ன இருக்குது? இதுதாங்க அந்த தரிசனம். இப்போ அந்த தரிசனம் என்னங்கிறத வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இன்று ராத்திரியிலே, அந்த ராத்திரிங்கிற வார்த்தையை நமக்கு பலமுறை படிச்சிருக்கிறோம். மப்பும் மந்தாரமான நாள் படிச்சிருக்கோம் இல்லையா? அது இருளும் பாழ்கடிப்புமான நாள். இது எக்ஸாக்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் பிரசன்ன காலம், அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம். அது எப்படித்தான் இருக்கும்னா, ஒரு மப்பும் மந்தாரமும் இருள் சூழ்ந்த ஒரு பகுதி. இதுக்கு மேலே தான் ஒரு சிவப்பு குதிரையின் மேலே அவர் ஒருத்தர் ஏறி இருக்கார். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற செடிகளும் மரங்கள் நிறைய இருக்கும். ஆனால் அவர் எந்த செடிக்கு நடுவில் நிற்கிறாரா? மிருது செடிகளுக்கு நடுவில் அவர் நிற்கிறாரா, மிர்டைல் ட்ரீ.
அவருக்கு பின்னால சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் வரிசையாக போயிட்டுருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்போது இதுக்கு நம்ம விளக்கம் தெரிஞ்சிட்டானாலே இந்த ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனத்துடைய விளக்கம் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆனால் அவர் எதுக்கு நடுவில் நிற்கிறாருன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மிருது செடிக்கு நடுவில் அவர் நின்றுருக்கார். இப்போது ஒருத்தர் கேட்குறார் பாரு. அப்பொழுது நான், இப்போ அவர் கேட்குறார், என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர் இவர் யார் என்று உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லிட்டு பாருங்க 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மிருது செடிக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்று. இந்த குதிரைகள் இருக்கு இல்லையா, இந்த 3 குதிரைகளும் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவைகள். கர்த்தருங்கிறது பிதாவாகிய தேவன் தான் அனுப்பிச்சிருக்காராம். பூமி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த குதிரைகள், அதில் சிவப்பு குதிரை மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கார், அந்த புருஷன். அவர் யார் என்று சொல்லி கவனிக்கும்போது நமக்கு நல்லா தெரியும். தீர்க்க தரிசனங்களில் முக்கியமான கேரக்டர் வர்ற புருஷன் எல்லாமே யாரை தான் குறிக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தான் அது குறிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஊமைகளில் ராஜா அப்படின்னா பிதாவாகிய தேவன், ராஜகுமாரன் அப்படின்னா கிறிஸ்து, அப்பா அப்படின்னா பிதாவாகிய தேவன், மகன் அப்படின்னா கிறிஸ்து. அதே மாதிரி புருஷன் அப்படின்னாலே புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் இந்த பூமியில் அவர் பிரசன்னமாகிறார். பிரசன்னமாகும்போது அவர் உட்கார்ந்திருக்கிற குதிரை சிவப்பு. கவனிக்கிறீங்களா? சிவப்பு குதிரை. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மங்கலான குதிரை. அதுக்கப்புறம் அது அப்படியே வெள்ளை குதிரை. இப்போ நமக்கு இந்த குதிரைகள்ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிக்கலாம். இந்த குதிரைகள் தீர்க்க தரிசனத்தில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் சொல்கிறோம் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக்குவரத்து சாதனங்கள், அதுக்கும் சொல்லலாம் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் சொல்லலாம். இன்னொன்று டாக்ட்ரின்ஸ், குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், இவைகள் எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ட்ரின் குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆனால் தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது 3ஆம் உலக யுத்தம் வரும்போது அந்நாட்களிலே குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் ஒட்டகத்துக்கும் நான் வாதையை வர பண்ணுவேன் அப்படிங்கிறது அது வேறு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து எல்லாம் முடங்கிடும். அந்த தீர்க்க தரிசனத்தில் அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ட்ராவல் பண்ணக்கூடியது. நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் அதிகமாக இதை 2 முக்கியமான காரியங்களுக்கு ஒப்பிடலாம். ஒன்று வேத வசனங்கள், டாக்ட்ரின்ஸ், அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. அதே சமயத்தில் நம்ம 3ஆம் உலக யுத்தம் சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுது ஒரு மகா பெரிய பிரளயம் இந்த பூமியில் வரும், ஸ்தம்பிச்சு நிற்கும் உலகம். அப்போ அந்த இடத்துல குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் ஒட்டகத்துக்கும் வாதையை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அது டாக்ட்ரின் அல்ல. அது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ், அதாவது ரயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து முடங்கிரும் அப்படிங்கிறத அந்த தீர்க்க தரிசனத்தில் பார்த்துருக்கோம். பட் அதை இதோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இது தேவனால் அனுப்பப்பட்ட குதிரைகள். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஏதோ இவர் சொல்கிற வேலையை செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய வேலையை செய்கிறது, செஞ்சு முடித்து ஒரு இடம் ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்னா எந்த இடம் தெரியுமா? ஏற்கனவே ஒரு இடம் அமைதியாக இருந்தது. எங்கே தெரியுங்களா? ஏதேன் தோட்டம். ஏன் அங்கே அமைதியாக இருந்ததுன்னா, தேவனுடைய கற்பனைக்கு அவர்கள் கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்த வரைக்கும் அந்த இடம் அமெரிக்கையாக இருந்தது. அந்த கற்பனை என்ன? புசி நீ சாப்பிடாதே, அது ஒரு கற்பனை தானே, தேவன் கொடுக்குற ஒரு கற்பனை. அது ஒரு வசனம். அது அவர்கிட்ட இருந்து ஆதாம் கிட்ட போயிடுச்சு. இப்போ அதில் அவர் நிலைச்சிருந்தாருன்னா அது அமெரிக்கையாக இருந்திருக்கும். ஆனால் நிலைச்சு நிற்கல, சந்ததியே இன்றைக்கி கொந்தளிக்குது இல்லையா? அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வேத வசனம் எங்கே போய் தங்குதோ அங்கே அமைதி ஏற்படும். அதே மாதிரி தான் இந்த குதிரைகள் கூட தேவனுடைய சத்தியத்திற்கு ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம். அதில் என்ன ஆச்சரியம், இப்போ தேவனுடைய சத்தியம் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா
அந்த சத்தியமாக நான் மாறிடுவேன். புரியுதுங்களா? இப்போது தேவனுடைய சத்தியம் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா நான் சத்தியமாகவே மாறிடுவேன். கிறிஸ்து எனக்குள்ளே வந்துட்டார்னாலே நான் கிறிஸ்துவாகவே மாறிடுவேன். அந்த மாதிரி இந்த டாக்ட்ரின்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, தேவன் இந்த பூமியில் அவருடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வருவதற்கு முன்பாக ஒரு மகா உலக யுத்தம் இந்த பூமியில் நடக்க போகுது இல்லையா? அதை நடத்துகிறதே யாருன்னு நமக்கு பல சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். திருச்சபை தான். அந்த திருச்சபையினுடைய லக்கம் முடிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3ஆம் உலக யுத்தமே ஆரம்பிக்கும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் வந்தபோது இந்த பூமியில் அவர் அமர்ந்து கொண்டிருந்த குதிரை ஒரு மிருது செடிகளுக்குள்ளே அவர் நிற்கிறாராம். ஆனால் அவர் அமர்ந்திருந்த குதிரை சிகப்பாக இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு மங்கலான குதிரை, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளையான குதிரை. இப்போ மறுபடியும் சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இவைகள் யார் என்று கேட்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வாசிக்கலாம். பின்பு அவர்கள் மிருது செடிக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். இந்த குதிரைகள் போய் சுற்றி பார்த்துட்டு வரும்போது இந்த பூமி முழுவதும் அமைதியாக இருந்தான். அப்படின்னா தேவன் இந்த பூமி அமைதியாக இருக்குன்னா அந்த அமைதிக்கு என்ன காரணம்? அவருடைய கற்பனைகள் போய் வேலை செஞ்சால் தான் இந்த பூமி அமைதியாக இருக்கும். அப்போது அந்த கற்பனைகளுடைய அடிப்படை தான் அந்த குதிரைகளுடைய நிறம். இப்போ ஒன்றும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார். வரும்போது அவர் ஏறி இருந்த குதிரை சிவப்பு குதிரை. அது எதை குறிக்க தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது இந்த பூமி ரொம்ப சிவப்பாக இருக்கான் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? சிவப்பு என்பதற்கு நிறைய அடையாளம் இருக்குது. தியாகத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? இரத்தத்திற்கு அடையாளம், பலிக்கு அடையாளம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சிந்தன ரத்தம் தியாகத்துக்கு அடையாளம், பலிக்கு அடையாளம். ஆனால் அவர் ஏறி இருக்கிற குதிரை, சகரியா கண்ட 4 ரதங்களை கூட அந்த குதிரைகள் எல்லாம் ஜனங்களை கூப்பிட்டு படிச்சிருக்கிறோம். கருப்பு குதிரை திருச்சபை, வெள்ளை குதிரை திரள் கூட்டம் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே அடிப்படை தான். அப்போ அதில் நம்ம கவனிக்கும் போது 1ஆம் உலகம் அழியும் போது 1ஆம் உலகம் உச்சக்கட்ட பாவத்தில் இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ 2ஆம் உலகத்தை, இந்த பூமியை உலகத்தை அழிக்கிறக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த 2ஆம் உலகம் உச்சக்கட்டத்தில் பாவத்தில் இருப்பார்கள். அந்த பாவம்தான் சிவப்பினுடைய அடையாளம். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். அது எப்படி நீங்கள் சொல்கிறது? நீங்கள் வாட்டுக்கு ஒன்று சொல்கிறீங்க, இதுக்கு அடையாளம்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? பாவம் அந்த சிகப்புங்கிறதுக்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகளை பற்றி படிச்சிருக்கிறோம், தியாகத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் பாவம் அப்படின்னு சொல்லித்தான் இப்போ நம்ம அதை முடிவு பண்ணுறோம். எப்படி? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சிவப்பு குதிரையில் ஏறி இருக்காருன்னா அந்த அந்த நிலைமை ஒரு பாவம், முற்றிலும் பாவத்தில் இருக்கிற நிலைமை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்து அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிச்சு போகும். கவனிங்க, அன்றாட வாழ்க்கை முடங்கிரும். பாவம் செய்வதற்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஜனங்கள் எல்லாரும் உயிர் வாழ்வதற்காக தங்களை எந்தெந்த வகையிலெல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை தேடி ஓட ஆரம்பிப்பார்கள். அப்புறம் இந்த பூமியில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த ஸ்டேஜ் அதுதான். அந்த அந்த ஸ்டேஜை நமக்கு காட்டுறது தான் மங்கின நிறமுள்ள குதிரை. ஒரு மங்கலான நிறம்னா இது என்னென்னு தெரியல அப்படி சொல்லலாம் இல்லையா? இதை நேச்சராக உலகத்துக்கு கூப்பிட்டு சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கடைசி காலத்தை பற்றி சொல்லும் பொழுது அது முதல் வரைக்கும் பொருந்தும். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. அப்போ அந்த முதல் வருகை 2ஆம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது முற்றிலும் பாவ நிலைமையில் இருந்து இந்த உலகம் 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்து அது தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அது தீர்க்க தரிசனம் கூட படிச்சிருக்கோம். 3 வருஷம் சொல்லிடலாம், அது எத்தனை வருஷங்கள் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அது ஒரு தீர்க்க தரிசனத்தில் வருது. ஓகே, அப்படி அது போயிட்டு இருக்கும்போது
அந்த பாவ நிலைமையிலிருந்து உலக ஜனங்கள் கொஞ்சம் மங்கின நிலைமைக்கு வருவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிளான் பண்ணி பாவம் செய்கிற நிலைமையெல்லாம் அன்றைக்கி இருக்காதான். ஏன்னா அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, புரியுதுன்னா, மனுஷன் வாழ்க்கைக்கே பிரச்சனை ஆகிடும், பற்றாக்குறை ஆகிடும், உலகமெங்கும் வெளியிலே நடமாட முடியாது. கவனிக்கிறீங்களா? எந்த இடத்துல எந்த குண்டு விழுகும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது பாவம் சிகப்பு நிலைமையிலிருந்து மனுஷன் எதுக்குள்ளே வருவான்னா அந்த பாவ நிலைமையிலிருந்து கொஞ்சம் வெளியே வருவானா. அப்போ அவனுக்கு பாவம் செய்கிறதுக்குரிய மைண்டே இருக்காது. ஏன்னா அவன் உயிர் வாழ்கிறதுக்கே தன்னை தேடி ஓட விஷயம் வரும். அப்போ அந்த நிலைமை அப்படியே கொஞ்சம் மாறுது இல்லையா? அதுதான் அந்த சிகப்பிலிருந்து அந்த மங்கலான நிலம். அடுத்தது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அது பக்கத்தில் வரும்போது அடுத்தது என்ன ஆயிரும்னா அந்த வெள்ளை குதிரை. அது எதை குறிக்குதுன்னா பரிசுத்தம். அப்போ அன்றைக்கு வாழக்கூடிய ஜனங்கள் பாவ நிலைமையிலிருந்து மகா உபத்திரவ காலத்துக்குள்ளே போகும்போது தங்களுடைய மனதை மாற்றி அந்த பாவ நிலைமையிலிருந்து கொஞ்சம் வெளியே அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது அவர்கள் பரிசுத்தமானவர்களாக மாற்றப்படுவார்கள். இந்த ஒரு விஷயத்தை நமக்கு தேவன் சொல்கிறதுல தான் அந்த 3 குதிரைகளை கூப்பிட்டு சொல்கிறார். முதல்ல சிகப்பு, அப்புறம் மங்கலான குதிரைகள், அப்புறம் வெள்ளை குதிரை. இப்போ ஒரு கேள்வி, சிகப்புங்கிறது பாவம்ங்கிறீங்க, வெள்ளைங்கிறத பரிசுத்தம்ங்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? அது வேணும் இல்லையா? நீங்கள் ஏதோ அப்படியே ஒரு ஆர்டரில் வருதுங்கிறக்கா அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டு போயிடலாமன்னா இல்லை. அன்புக்குரிய சகோதர சொல்லி, இது தேவனே அவருடைய வசனத்தின் மூலம் சொன்ன விஷயம். ஏசாயா 1:18 வாசிக்கலாம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். பார்த்தீங்களா? இதுதான், அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இருக்கும்போது அவர் சிகப்பு குதிரை மேலே ஏறி இருக்காருன்னு இந்த ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தில் இருக்கு. அதனால தான் இது மப்பும் மந்தாரமான நாள் படித்தோம் இல்லையா? அது இருளும் பால் கடிப்புமான நாள். அப்போது உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். எப்போ உங்கள் பாவங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது சிவேர் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்பொழுது அது உறைந்த மழையைப் போல என்னவாயிடுமா? அப்போது உலக ஜனங்கள் படிப்படியாக தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வார்கள். நம்ம சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆகாயிலெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், அப்பொழுது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அதுக்கு விளக்கம் பார்த்தோம் இல்லையா? The desire of all nations shall come. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவாருங்கிறது தமிழ் இருக்கு. இங்கிலீஷில் சகல ஜாதிகளும் விரும்பினது வரும். சகல ஜாதிகள் என்ன விரும்புகிறாங்கன்னா, அந்த கடைசி காலத்தில் ஒரு நல்ல ஆட்சி வராதா, ஒரு நல்ல ரட்சகன் கிடைக்க மாட்டாரா, விரும்புவாங்க இல்லையா? சரியா? அப்போ அந்த விரும்பக்கூடிய அந்த நேரம், அந்த ஒரு காலத்தையும் தேவன் தான் ஏற்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் த நீட் ஆஃப் காட்ஸ் கிங்டம், கடவுளுடைய ராஜ்யத்தின் தேவை உலக ஜனங்களுக்கு அது புரிய வைக்கப்படும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திலிருந்து வெளியே அவர்கள் பரிசுத்தத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த பாவம் இந்த தீர்க்க தரிசனத்தில் சிகப்பு கடையாளம், பரிசுத்தம் இந்த தீர்க்க தரிசனத்தில் வெள்ளை கடையாளம். அதுக்கு நடுவில் இருக்கிற நிலைமை இருக்குல்ல, அந்த நடுவில் இருக்கிற நிலைமை தான் பாருங்கள். எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? சிகப்பும் இல்லை, வெள்ளையும் இல்லை. இப்போ நம்ம இருக்கிற நிலைமை அனலும் இல்லை, குளிரும் இல்லை. கொஞ்சம் பாவத்தில் இருக்கோம், கொஞ்சம் பரிசுத்தத்தில் இருக்கோம். இதைத்தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது உன்னத பாட்டில் கவனிங்க, ஒரு அம்மா சொல்லுது பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். இந்த வசனம் ஏற்கனவே படிச்சிருக்க முடியாது. இது யார் சொல்றதுன்னா திருச்சபை சொல்லுது. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பமாக இருக்கிறேன். சாரோன்கிற இடத்துல விளையக்கூடிய ரோஜா பூக்கள் தான் உலகத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்றதில் படிச்சிருக்கிறோம். அதில் இந்த சாரோன் மேக்சிமம் எல்லாமே இந்த ரோஜா பூக்கள் சிகப்பாக இருக்கும். அதே மாதிரி பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய லில்லி மலர்கள் இருக்கு இல்லையா, அது பியூர் வெள்ளையாக இருக்கும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது திருச்சபை தன்னை எப்படி காட்டுது அவருக்கு முன்னால், நான் சாரோனின் ரோஜா மாதிரி சிகப்பாகவும் இருக்கேன், பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பம் மாதிரி வெள்ளையாகவும் இருக்கேன். இது என்ன அடையாளம் தெரியுமா? ஆண்டவரே, மணவாளன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் இப்போ கூட கொஞ்சம் பாவத்திலையும் இருக்கேன், கொஞ்சம் பரிசுத்தத்திலையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுதான். உடனே அவர் அதுக்கு பதில் என்ன சொல்கிறார் பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்,
முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுச்சு? நான் சாரோனின் ரோஜா, சிகப்பா இருக்கேன், பாவத்தில் இருக்கேன், அப்புறம் பரிசுத்தத்தில் இருக்கேன்னு சொல்லும்போது ஆண்டவர் தன்னுடைய திருச்சபை பார்த்து சொல்லும்போது உண்மைதான், ஆனால் நான் உன்னை எப்படி பார்க்குறேன்னா ரோஜா மாதிரி பார்க்கல, முள்ளுகளுக்குள்ளே லில்லி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது நம்முடைய பாவ நிலைமையை அவர் பார்க்கறது இல்லைங்க, நம்முடைய பரிசுத்த நிலைமையை தான் அவர் பார்க்குறார். தன்னுடைய மனைவி யார் என்ன வேணாலும் தப்பாக பேசினா கூட தன்னுடைய மனைவி பாருங்கள் தனக்கு பிரியமானவள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டாலே அந்த பிரியமானதில் அந்த மனைவிக்குரிய நல்ல குணலட்சணங்கள் மட்டும்தானே வெளியே தெரியும். இது எந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம் தெரியுங்களா? பாருங்கள் 2 அதுலேயே அடுத்த வசனம், அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது. எந்த காலத்துக்குரிய வசனம் தெரியுமா? என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அந்த ஆலயம் கட்டப்படுறதுக்குரிய கடைசி கற்களை நோக்கி சொல்றார், என் பிரியமே எழுந்து வா. கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய திருச்சபை கட்டப்படும் போது அவருடைய திருச்சபை முழுமையாக்கப்படும். இதைத்தான் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கார். இந்த உலகமே பாவத்தில் இருக்கு. 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்து அது நடு மையத்துக்கு போகும்போது ஒட்டுமொத்த உலகமும் பாவ நிலைமையிலிருந்து ஒரு மங்கலான நிலைமைங்கிறது அடுத்த ஸ்டேஜ். பாவத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவார்கள். அவருடைய சிந்தனையே பாவ சிந்தனையாக இருக்காது. இப்போ கொரோனா பீரியட்ல எல்லாம் சினிமா தியேட்டருக்குள்ள எல்லாம் போயிட்டு இருந்தாங்க பாருங்க, பெரிய பெரிய களியாட்டுகள் எல்லாம் போனாங்க. ஆனால் கொரோனா பீரியட் வரும்போது 6 மாதம் எங்கேயுமே போல இல்லை, அதை குறித்து சிந்தனையே இல்லை. 2 வாரம் சினிமாவுக்கு போகலான்னு நினச்சிருப்பாங்க, 3ஆவது வாரம் அது 6 மாதம் போச்சுங்கிற போது அடுத்த மாதங்களில் அவங்க சினிமா தியேட்டரை குறித்து நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அல்லது டிவியில் மற்ற காரியங்களை குறித்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தேவனே என்ன செய்கிறாருன்னா அவருடைய வார்த்தைகள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களை மாற்றி அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது அந்த குதிரை என்ன குதிரையாக மாறிடும்? வெள்ளை குதிரையா. இதையத்தான் அங்கே சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து முதல்ல சிகப்பு குதிரையில் இருக்கார். ஆனால் இப்போ அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா பாருங்கள், இன்று ராத்திரியிலே சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தலாக்கிலே இருக்கிற மிருது செடிகளுக்கு நடுவிலே நின்றார். தான் ஒரு ஆச்சரியமான, நிறைய செடிகள் இருக்குது, ஆனால் ஒரு மிருது செடிக்கு நடுவில் தான் நிற்கிறேங்கிறார். அப்போ இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே பேசும் பொழுது பாருங்கள், வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே ஊற்றுக்களையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. பாருங்க, அவருடைய ராஜ்யத்தில் உயர்ந்த மேடுகளில் ஆறுகள், பள்ளத்தாக்களின் நடுவிலே ஊற்றுகள் திறந்து வனாந்திரத்தில் தண்ணீர் தடாகம். அப்போ எக்கச்சக்கமான ஊற்றுக்கள், ஆறுகள் திறந்து வரும் பொழுது வனாந்தரத்திலே கேதுரு மரங்களும் சித்தி மரங்களும் மிருது செடிகளும் ஒலிவ மரங்களும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த மரங்கள் எல்லாமே மனிதர்களை குறிக்கும். இந்த தீர்க்க தரிசனத்தில் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். படிச்சிருக்கோம் இல்லையா? எப்போ அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்படும் போது. அப்போ அவருடைய ராஜ்யத்தில் பாருங்கள், வனாந்தரத்திலே தண்ணீர் தடாகம் நீரூற்றுகள் எல்லாம் பெருகி வரும்போது எல்லா மரங்களுமே செழிக்குமா. அதில் ஒரு மரத்துக்கு பேர் தான் மிருது செடி அப்படின்னார். அப்படின்னா என்ன பண்ண? அப்போ எல்லா மரத்தையும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது எல்லா மரங்களின் நடுவே செடிகளின் நடுவே நிற்கிறான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் என்ன சொன்னார்னா மிருது செடிகளுக்கு நடுவில் நிற்கிறார். அப்போ நிறைய மரங்கள் எதை குறிக்குது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். அந்த மிருது செடிங்கிறதும் அது ஒரு முக்கியமான ஒரு ஜனத்தை அது குறிக்கிறதா இருக்கு. அப்போ இவைகள் எல்லாம் செழிப்பாகணும். இந்த மரங்கள் எல்லாம் செழிப்பாகணும். மரங்கள்னா அந்த மனிதர்கள் செழிப்பாகணும்னா மரங்கள் செழிப்பாகிறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும் இல்லையா? தண்ணி இருந்தால் தான் மரங்கள் செழிப்பாகும். அப்போ இந்த மரங்கள் எல்லாம் இன்றைக்கி காஞ்சு போயிருக்கு. உலக ஜனங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் செழிப்பாகலை? தண்ணி இல்லை. அப்படின்னா இந்த தண்ணீர் எதை குறிக்கும்? தேவன் வந்து
இந்த தண்ணீரை எதிர்கூப்பிட்டு பேசியிருக்கார் பாருங்க. இந்த குதிரைகள் எல்லாம் அனுப்பினார் இல்லையா, இந்த குதிரைகள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து எல்லாம் அமைதியாக இருக்குன்னு சொல்லியா. என்ன காரணம் தெரியுமா? இப்போ அதுக்குரிய காரணத்தை சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே வேற சப்ஜெக்ட்ல படிச்சுக்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைச்சு பாருங்க, அது திரும்பாம வெறுமையாய் திரும்பாம விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திலே திரும்பாமல் நான் அதை விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் நல்லா வளரணும்னா இது வேணும், தண்ணி வேணும். இந்த தண்ணி தான் சொல்கிறாரு. வானத்திலிருந்து அப்படியே எப்படி அந்த மதங்களெல்லாம் திறக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும் பொழுது தேவனுடைய சத்தியங்கள் வெள்ளம் போல உலக ஜனங்களுக்கு உள்ளே வந்துருமா. அந்த மரத்துக்கு என்னுடைய வேர்களில் வரும். அப்போ அந்த மரம் செழிக்கிற மாதிரி உலக ஜனங்கள் எல்லாருமே தங்களுடைய கெட்ட குணலட்சணங்களை விட்டு அமைதியாக இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அமைதியாக இருப்பாங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். அப்போ உலக ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கிற ஒரு காலம் வருமா? அதுதான் அமெரிக்கையாக இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், இனி யுத்தத்தை கற்பதே இல்லை. அந்த காரணம் என்னன்னா, அப்போ இப்போ எப்படி இருக்காங்க? சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், நாட்டுக்கு நாடு சண்டை, வீட்டுக்கு வீடு சண்டை. காரணம் ஆதாமில் கீழ்ப்படியாமல் போனதுனால ஏற்பட்ட ஒரு அந்த சாபம். அதனால் என்ன ஆச்சு தெரியுங்களா? இந்த மரங்கள் எல்லாம் காஞ்சு போச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருவோம், திராட்சை தோட்டம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கச்சுவர் இடிஞ்சு போச்சு. நம்ம தெரியும் இல்லையா அந்த சோம்பேறியின் வயல்? அந்த சோம்பேறி யார்? முதல்ல ஆதாம் தான் அந்த சோம்பேறி. படிச்சிருக்கோம் இல்லையா? அவருக்கு ஒரு அருமையான ஒரு திராட்சை தோட்டம் கீழ்ப்படிதல் கொடுத்தார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்? தூங்கிட்டார். அப்படி தூங்கினதுனால என்ன ஆயிடுச்சு? வறுமை அவர் வாசற்படிக்கு வந்தது. அந்த நிலமே முள்ளுக்காடாயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த மரங்களுக்கு பதிலாக முள்ளு தான் குத்துறாங்க, முள்ளு மாதிரி ஜனங்க இல்லையா? அப்போ கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில் வரும்போது ஜனங்கள் எல்லாரும் பாவ நிலைமையிலிருந்து வெளியே வந்து ஒரு பரிசுத்தமாக மாடும்போது பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி. இதற்காக தான் அந்த வார்த்தையை சொல்றார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் அந்த பகுதியில் மிருது செடிகளுக்கு நடுவில் ஏன் நின்னார்னா, அவர் ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் போது முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி கிளம்பும். அப்போ ஒரு மிருது செடிகளுக்கு நடுவில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்னார். அப்போ சில செடிகள் எல்லாம் பர்டிகுலராக சில மரங்களை சொல்றாருனாலே அதோடைய நேச்சர் ஒன்று இருக்கு இல்லையா? இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் எழுதினார். அது எதை குறிக்குது? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நிறைய மரங்களை குறித்து பார்த்துருக்குறோம். பனை மரம், லீபனோனில் உள்ள பனை மரம் படிச்சிருக்கிறோம். கேதுரு மரங்கள் படிச்சிருக்கிறோம். கேதுரு மரத்தை பற்றி தான் சொல்கிறார், அது இலையுதிராது இருக்கிற மரம். கேதுரு மரம் தான் இலையுதிராது இருக்கிற மரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிருது செடிகள் எதை குறிக்குது? மிருது செடிகளுக்கு ஒரு நேச்சர் இருக்குது தெரியுங்களா? இன்னைக்கு இந்த மிருது செடிகள் இருந்துதான் நம்முடைய உயிருக்கு தேவையான ஒரு மருந்து தயாரிக்கிறார்கள் தெரியுங்களா? அந்த மருந்துக்கு பேர் ஆஸ்பிரின். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆஸ்பிரின் எதற்கு அதுக்கு மருந்தாக டேப்லெட் போடுறாங்க தெரியுமா? இருதய நோய். இருதய நோய்க்கு தான் அந்த மருந்து போடுவாங்க.
அப்படின்னா இப்போ எங்கே பிரச்சனை? இருதயத்தில் பிரச்சனை. மனுஷன் நல்ல இருதயத்தை எடுத்துட்டு அவன் கல்லான இருதயத்தை உள்ள வச்சுட்டான், முள்ளான இருதயத்தை வச்சுட்டான். இந்த இருதயத்தில் தான் பிரச்சனை. அப்போ தேவன் என்ன செய்ய போறார்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறார். அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த மிருது செடிகளுக்கு நடுவில் நிற்கிறார். நம்ம ஏற்கனவே சில வசனங்கள் படிச்சிருக்கிறோம். சங்கீதக்காரன் எழுதுகிறார் பாரு, 107 சங்கீதம் 17 நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கம் தங்கள் அக்கிரமங்களால் தான் நோய். அதனால தான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கூட படிச்சிருக்கோம் இல்லையா, அவர் உங்கள் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அக்கிரமம் எங்கே ஜாஸ்தி ஆகுதோ அங்கே நோய் வந்துடும். என்ன நோய்? இருதய நோய் இல்லையா? பிளட் பாயிண்ட் அதுதானே. பாருங்க, அப்படி மூழ்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். இது எதுக்கு கரெக்டாக பொருந்தும்னா, 3ஆம் உலக யுத்தத்தினுடைய உச்சக்கட்டம் வரும்போது எல்லா உலக ஜனங்களும் ஒரு மரண வாசலுக்கு போயிடுவாங்க. அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் இக்கட்டுக்களை அவருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அப்போ என்ன நிலைமை வரும்? நல்லா ஏற்கனவே வேற சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கிறோம். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தாங்கள் நம்பின கடவுள்கள் எல்லாம் நோக்கி கெஞ்சுவாங்களாம். ஒரு கடவுளும் பதில் சொல்லாது. அரசியல்வாதிகளை நோக்கி போடுவாங்க, அரசியல்வாதிகளும் பதில் சொல்ல மாட்டாங்க. மதமும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போ உண்மையான கடவுளேன்னு மேலே தங்கள் கைகளை நோக்கி பார்க்கும்போது தேவன் அப்போ ஒரு வகுப்பார் என்ன செய்வாராம், அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி அவர்கள் சத்தத்தை எப்படி அமைதியாக்க போறார்னா பாருங்க, 107 சங்கீதம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பார்த்தீங்களா? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அந்த இருதய நோய் இருக்குல்ல, அந்த இருதய நோயை குணமாக்கி அவர்களை தப்புவிப்பார். அப்போ இருதய நோய் குணமாயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இருதயம் சுத்தமாயிடும். சுத்தத்துக்கு பேர் தானே வெள்ளை. அப்போது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது உலக ஜனங்கள் எல்லாரும் வசன மலையில் வந்து நனைவார்கள். வார்த்தையின் மலையில், தேவனுடைய கற்பனையில் அன்பு அதில் நனைஞ்சு போகும்போது அப்படியே அமைதலாயிருவாங்களாம். கவனிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் மழை போல வருகிறதோ அங்கே என்ன இருக்கும்? அமைதியும் சமாதானமும் இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, நாளைக்கு உலக ஜனங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவன் செய்ய போகிறாரோ அதை இப்போ சபைக்கு செஞ்சிட்ருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதில் ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான். என்னென்னா, அவர்களை வசனத்தை அனுப்பி குணமாக்குறார், நமக்கும் வசனத்தை அனுப்புகிறாருங்க. ஆனால் நமக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 43:3 பார்த்தீங்கன்னா, உமது வெளிச்சத்தையும் உடைய சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அவர்களுக்கு வசனத்தை அனுப்புகிறார், இந்த உலகத்திலே அவர்களை குணமாக்கிறார். நமக்கு வசனத்தை அனுப்பி அவருடைய வாசஸ்தலத்துக்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படின்னா உலக ஜனங்களை காட்டிலும் நம்ம எவ்வளோ பெரிய பேர் பெற்றவர்கள்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வசனமே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். இதுக்காக தான் பைபிளை படிக்கிறோம். வசனமின் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலேயே நடந்தால் போதும். அது எது வரைக்கும் போகும்? தேவனுடைய வாசஸ்தலம் வரைக்கும் போகுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த தீர்க்க தரிசனங்கள் உலக ஜனங்களுக்கு நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களாக இருக்குது. இதை ஏன் நமக்கு இப்போ முன்னாடி சொல்லியிருக்கார்? இன்னும் 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கலை, இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறலை. இன்னும் ஏன் நடக்கலை? இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு வசனம் என்ன பதில் சொல்லுது தெரியுமா? சகரியா 1:17 பாருங்க. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். அப்படின்னா புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் அவருடைய மேலான ஆசீர்வாதத்துக்குள்ளே வர வேண்டியது இருக்கு. அப்படி வருவதற்காகத்தான் இன்னும் தேவன் வெயிட் பண்ணிட்டுருக்கார். 2 பேதுரு 3:9 கூட படிக்கிறோம் இல்லையா? தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிறபடி
தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கார். அப்போ அந்த நீடிய பொறுமையில் என்ன ஒரு தேவனுடைய குணலட்சணம் வெளிப்படுது பாருங்க. அவருடைய அன்பு தான் தொடக்கத்திலிருந்தே. அதனால தான் அன்பே பெரியதுன்னு முடிச்சிட்டார். இப்போ தேவன் நம்ம மேலே வைத்த அன்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவன் மற்றவர்களுக்கெல்லாம் புரியாததை அவருடைய வசனங்களின் மூலம், அவருடைய பரிசுத்தாவின் மூலம், மூத்த சகோதரர்கள் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார் இல்லையா? அப்படி புரிய வைக்கும்போது நாம் தேவனுடைய பார்வையில் பேறு பெற்ற அவருடைய பிள்ளைகளாக இருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேர் மாற வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற போது அந்த இன்னும் மாற வேண்டியவர்கள் யார் அப்படின்னா நாம தான். நாம் இன்னும் மாறலை. மாறியிருந்தால் அந்த அலக்கம் முடிஞ்சிருக்குமே. அதனால் சீக்கிரமாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றத்திற்குள்ளாக நாம் அனைவரும் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.